வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து மார்க்கெட் பிகினரா இருக்காங்க. ஸோ அவங்க சவுத் இந்தியன் பேங்கை பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சவுத் இந்தியன் டீடைல்ஸ் எப்போ வரும்ன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கு உண்டான டீடைல்ஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டா கிடைச்சிருச்சு. ஸோ ரைட்ஸ் இஷ்யூல என்ன பண்ணலாம், என்னென்ன ரேட்ல கால்ஃபர் பண்ணிக்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பைபேக் வந்து ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைபேக்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறத இந்த ரெண்டு கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட், போனஸ் இந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் தான் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து ஸ்பெஷல் பிரைஸ்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஷேர்ஸ் அலாட் பண்றது தான் வந்து நம்ம ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒன்லி பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோங்கிறது இப்ப நல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன டேட்டுங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதை பை பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அடிஷனலா ஸ்டாக்ஸ் கிடைக்கும், ஒரு அட்ராக்டிவான லோ பிரைஸ்ல கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து லாங் டேர்ம்ல நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸோட மெயின் ஈவெண்டா இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து இப்போ ஆல்ரெடி இது இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லயே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணா நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்ப எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2 டைம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. 4/11/2003 பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாக் வச்சிருந்தா ஒரு ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபேஸ் வேல்யூ 10 இருந்தது. அப்ப வந்து 30 ரூபா பிரீமியம்ல வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2016 பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ சிங்கிளா மாத்திட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் 3:1 ரேஷியோல வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. 3 ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷேர் வந்து அடிஷனலா கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஷேருக்கு 13 ரூபாய்ன்ற ரேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது முடிஞ்சோடனே இப்பே வந்து ரீசெண்டா வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உண்டான டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே அது டேட்டா வந்தோடனே எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரைட்ஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் 1152 கோடிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 52,000 கோடி ஷேர்ஸ் வந்து நியூ ஷேர்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து 22 ரூபாய்ன்ற ரேட்ல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்ப லாஸ்ட் ட்ரேடிங் டேல இருந்து 35% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்ஃபர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து பிப்ரவரி 27 கொடுத்திருக்காங்க. ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 4 ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. இது ஓபன் ஆகிறது அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து ஓபன் ஆயிரும். நீங்க 20ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ டெஃபினட்டா வந்து அந்த ரேஷியோல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்ப 40 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ஷேர் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு டோட்டலான கவுண்ட்டும் வந்து 10 ஷேர்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஆவரேஜ் பிரைஸும் கம்மியாகும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல வந்து ஜஸ்டிபிகேஷனுக்கோசரம் அந்த 10 ஷேர்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் என்னவா இருக்குதோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து அந்த ஷேர் வேல்யூ அதே அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரைட்ஸ் இஷ்யூல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணாம மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிறப்ப லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா எல்லாருமே இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 6ல இருந்து மார்ச் 2020 வரைக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ரைட்ஸ் இஷ்யூல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஷேர்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து அவங்க கொடுத்திருக்கிற ரேஷியோல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைக்கிறப்ப உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் அதோட பழைய ஹை எல்லாம் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு முக்கியமான பேங்கா தான் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்சிடர் பண்ணலாம். பைபேக்கா பொறுத்த வரைக்கும் இப்ப பஜாஜ் ஆட்டோஸ் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. பைபேக்ல வந்து டெஃபினட்டா வந்து ஷேர் ஹோல்டரா இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு பைபேக் வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும், இல்ல பைபேக்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை பத்தி நம்ம சேனல்லே வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைபேக்ல எப்படி எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பஜாஜ் ஆட்டோஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து எல்லாருமே இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.
நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து இவங்க பைபேக் ஆஃபர் பண்ணப்பே நம்ம இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ பைபேக் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 40% பிரீமியம்ல வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டாக் வந்து 10,000 ரூபாய் ரேட்ல 4000 கோடிக்கு வந்து பைபேக் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து 40% பக்கமா ஒரு ஹியூஜான பிரீமியம் இருந்துச்சு. இப்போ இதுக்கு உண்டான ரேட் ரெக்கார்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 29 கொடுத்திருக்காங்க. பைபேக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பைபேக் சைஸ் 4000 கோடிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரீட்டைலுக்கு வந்து 15% ரிசர்வேஷன் இருக்கு. அதுல வந்து 600 கோடிக்கு வந்து ரீட்டைல் ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ண போறாங்க. இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 8,300 ரூபாய் பிளஸ் ஆர் மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த இப்பயும் வந்து ஒரு 16-17% பிரீமியம்ல தான் இது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெஃபினட்டா வந்து இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த முறையில் அதாவது ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல இந்த ஸ்டாக் வந்து நிறைய ஹோல்டிங்ஸ் இல்லை அப்படின்னா கூட ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை வந்து நீங்க பைபேக்ல அப்ளை பண்ணுங்க. அப்படி நம்ம பண்ணா கூட ஒரு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 1,500 ரூபாய் 1,800 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ல கூட பை பண்ணிட்டு இந்த மெத்தடுக்கு ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ரீட்டைல் பர்சனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்டிமேஷன் எல்லாமே வந்து மெயில்ல வந்துடும். ஸோ மெயில் இன்டிமேஷன் வர்றப்ப நமக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஒருவேளை எலிஜிபிளே இல்லைனாலும் அப்ளை பண்ணுங்க. மேபி ஒருவேளை வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஷேர்ஸே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஷேரையுமே வந்து பைபேக்ல ஆஃபர் பண்ணுங்க. அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ மட்டும் பார்க்காம எல்லா ஷேர்ஸுமே பைபேக்ல ஆஃபர் பண்ணுங்க. அதுல ஒரு வேளை எல்லா ஷேர்ஸாக்கி எடுத்தா கூட நமக்கு ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் வரும். நம்ம மறுபடியும் செகண்டரி மார்க்கெட்ல அதே ஸ்டாக்ஸ் வந்து பைபேக்ல ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அதுவுமே அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பைபேக்கும் சரி, அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதா. டெஃபினட்டா இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 2 ஸ்டாக்கையும் வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து இன்னைக்கு நேற்று வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. 8,450 ரூபாய்க்கு பக்கமா இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருந்தது. ஃபைனலா 8,500 ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சு. இதோட PE பாத்தீங்க அப்படின்னா 33 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 146 இருக்கு. ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கு. இது கடன் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 125 கோடி தான் இருக்கு. அதனால இதோட மார்க்கெட் கேபிட்டல், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது ஒரு கடனே இல்லாது. அது இல்லாம இவங்களுக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து டாலர் ரெவென்யூ கொடுக்குற ஒரு நல்ல ஆட்டோ பிசினஸா இருக்கு. ஸோ அதர் ஆட்டோ கம்பெனிஸை விட இவங்களுக்கு டாலர் ரெவென்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. இவங்க எக்ஸ்போர்ட்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒன் ஷேர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட ஒருவேளை அது அப்ளை ஆகலினாலும் நீங்க லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தைரியமா வந்து பஜாஜ் ஆட்டோஸை கன்சிடர் பண்ணுங்க. சவுத் இந்தியன் பேங்க்கும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஷேர் ஹோல்டர் ஆப்ஷன் அதுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட பிரைஸ் வந்து ஆவரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன ரேட்ல ட்ரேட் ஆகுது, எப்படி ஸ்டேபிள் ஆகுதுன்னு பார்த்தலாம். அதை பார்த்து முடிச்ச அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டாக்ல வேணா நம்ம என்ட்ரி கொடுக்கலாமா என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்து இந்த 2 ஸ்டாக்குமே வந்து நீங்கள லாங் டேர்முக்கு SIP மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பஜாஜ் ஆட்டோல டெஃபினட்டா வந்து என்ட்ரி கொடுக்கலாம். அதுல எந்த ஒரு தப்பு வராது. லாங் டேர்ம்ல நல்ல ஒரு ரிட்டர்னிங் கொடுக்கக்கூடிய கம்பெனியா தான் வந்து பஜாஜ் ஆட்டோஸ் கம்பெனி இருக்க போகுது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.